முக்கிய செய்திகள். தமிழக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பதவியேற்றார். 33 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா. மக்கள் உற்சாக பெருக்கு. ஏராளமான மக்கள் திரண்டனர். கர்நாடக அமைச்சரவைக்கு புதிய ஆபத்து. டெல்லியில் பிரதமர் அவசர ஆலோசனை. மருத்துவக் கல்லூரியில் சேர மாணவ மாணவிகள் பேரார்வம். ஏராளமான விண்ணப்பங்கள் விற்பனை. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழகத்தின் புதிய முதல்வராக அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா இன்று பதவியேற்றார். அவருக்கு ஆளுநர் சுஜித் சிங் பர்னாலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 145 அதிமுக எம்எல்ஏக்களும் சட்டமன்ற தலைவராக கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவை நேற்று ஒருமனதாக தேர்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து ராஜ்பவன் சென்ற செல்வி ஜெயலலிதா தனது ஆதரவு எம்எல்ஏக்களின் பட்டியலை ஆளுநர் சுஜித் சிங் பர்னாலாவிடம் கொடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதையடுத்து சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபத்தில் செல்வி ஜெயலலிதாவின் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தமிழக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா இன்று பொறுப்பேற்றார். அவருக்கு ஆளுநர் சுஜித் சிங் பர்னாலா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இதைத் தொடர்ந்து தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள 33 பேருக்கு பர்னாலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த், அவைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் ஏபி பரதன், தேசிய செயலாளர் டி ராஜா, தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு, தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். செல்வி ஜெயலலிதாவின் பதவியேற்பு விழாவை காண தமிழகம் முழுவதிலும் இருந்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சென்னையில் திரண்டிருந்தனர். இதனால் சென்னை மெரினா கடற்கரை சாலை மக்கள் வெள்ளத்தில் மிதந்தது. பதவியேற்கும் விழாவை அனைவரும் பார்ப்பதற்கு வசதியாக பெரிய பெரிய திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஏராளமான மக்கள் திரை மூலம் பதவியேற்பு விழாவை கண்டு மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ள 33 பேருக்கும் ஆளுநர் சுஜித் சிங் பர்னாலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தில் அதிமுக தேமுதிக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவரது தலைமையின் கீழ் 33 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். நிதித்துறை அமைச்சராக O பன்னீர்செல்வம், KA செங்கோட்டையன் வேளாண் துறை அமைச்சராகவும், நத்தம் R விஸ்வநாதன் மின்சாரத்துறை அமைச்சராகவும், பழனியப்பன் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும், CV சண்முகம் பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர். பொதுப்பணித்துறை அமைச்சராக KV ராமலிங்கம், R வைத்திலிங்கம் வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும்,
செல்லூர் கே ராஜு கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உணவுத்துறை அமைச்சராகவும், எஸ்.வி. சண்முகநாதன் இந்து அறநிலையத்துறை அமைச்சராகவும், சி. சண்முகவேல் தொழில்துறை அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர். எஸ்.பி. வேலுமணி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கும், டி.கே.எம். சின்னையா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கும், எம்.சி. சம்பத் ஊரக தொழில்துறைக்கும், பி. தங்கமணி வருவாய்த்துறைக்கும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். ஜி. செந்தமிழன் செய்தி மற்றும் விளம்பரத்துறைக்கும், கோகுல இந்திரா வணிக வரித்துறைக்கும், கே.டி. பச்சைமால் வனத்துறைக்கும், சி. கருப்பசாமி கால்நடைத்துறைக்கும், கே.பி. முனுசாமி உள்ளாட்சித்துறைக்கும், இ. சுப்பையா சட்டத்துறைக்கும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதேபோல் கே.ஏ. ஜெயபால் மீன்வளத்துறைக்கும், புத்திச்சந்திரன் சுற்றுலாத்துறைக்கும், என்.ஆர். சிவப்பதி விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் ஆகிய துறைகளுக்கும், டாக்டர் வி.எஸ். விஜய் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும், எஸ்.டி. செல்லப்பாண்டியன் தொழிலாளர் நலத்துறைக்கும் அமைச்சர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். செல்வி ராமஜெயம் சமூக நலத்துறைக்கும், பி.வி. ரமணா கைத்தறி மற்றும் ஜவுளித்துறைக்கும், ஆர்.பி. உதயகுமார் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கும், என். சுப்பிரமணியம் ஆதிதிராவிடர் நலத்துறைக்கும், வி. செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறைக்கும், என். மரியம் பிச்சை சுற்றுச்சூழல் துறைக்கும், என். சுப்பிரமணியன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கும் அமைச்சர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவை மக்கள் உற்சாக பெருக்குடன் கண்டுகளித்தனர். கர்நாடக மாநிலத்தில் எடியூரப்பா தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சிக்கு புதிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எடியூரப்பா தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் பரத்வாஜ் கூறியுள்ளார். இதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. பாஜகவை சேர்ந்த 11 எம்எல்ஏக்கள் முன்பு எடியூரப்பா அரசுக்கு ஆதரவை விலக்கிக் கொண்டு ஆளுநரிடம் கடிதம் கொடுத்து இருந்தார்கள். சட்டசபையில் அவர்கள் எடியூரப்பா அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருந்தனர். இதேபோல் 5 சுயேட்சை எம்எல்ஏக்களும் அமைச்சரவைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருந்தார்கள். இதனையடுத்து அந்த 16 பேரையும் சபாநாயகர் எம்எல்ஏ பதவியில் இருந்து நீக்கினார். அவர்கள் நீக்கப்பட்டதை கர்நாடக உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. 16 எம்எல்ஏக்களை நீக்கியது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இப்போதும் 16 பேரும் எம்எல்ஏக்களாக கர்நாடக சபைக்கு வந்து எடியூரப்பா அரசை எதிர்த்தால் ஆட்சி கவிழ்ந்துவிடும். இந்த நிலையில் அந்த எம்எல்ஏக்களை எடியூரப்பா சரிகட்டியதை அடுத்து அவர்கள் அரசுக்கு ஆதரவளிக்க முன்வந்து இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ஆளுநரோ 11 எம்எல்ஏக்களும் எடியூரப்பா அரசை எதிர்ப்பது பற்றி தன்னிடம் கொடுத்த கடிதத்தை வைத்திருக்கிறார். இந்த நிலையில் கர்நாடக அமைச்சரவை பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தி வருகிறார். ஆட்சியை கவிழ்த்துவிட்டு ஆளுநரே ஆட்சி நடத்த விரும்புவதாக பாஜக மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அமைச்சரவையை டிஸ்மிஸ் செய்யலாம் என்று ஆளுநர் பரத்வாஜ் அனுப்பிய பரிந்துரையை மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இதற்காக பிரதமர் தலைமையில் மூத்த அமைச்சர்கள் கூட்டம் ஆலோசனை நடத்துகிறது. இதனிடையே பெங்களூருவில் ஆளுநர் மாளிகை முன்பாக பாஜக எம்எல்ஏக்கள் இன்று தர்ணா போராட்டம் நடத்தினார்கள். மருத்துவம் மற்றும் என்ஜினியரிங் படிப்புகளில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. சென்னையில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் விண்ணப்பங்களை வாங்கி சென்றனர். பிளஸ் 2 தேர்வு முடிவுகள் கடந்த 9ஆம் தேதி வெளியானதை அடுத்து தமிழகத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் கல்லூரிகளில் சேர்ந்து மேற்படிப்பு பயில ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பிற்கான அரசு ஒதுக்கீடு இடங்கள் மற்றும் அரசு பல் மருத்துவக் கல்லூரி, தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் பிடிஎஸ் பட்டப்படிப்பிற்கான அரசு ஒதுக்கீடு இடங்கள் ஆகியவை கவுன்சிலிங் மூலம் நிரப்பப்பட உள்ளன. இவற்றுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் வழங்கப்படுகின்றன. சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஏராளமான மாணவர்கள் விண்ணப்பங்களை பெற்றுச் சென்றனர். திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பங்களை மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பெற்றுச் சென்றனர். நான் 921 மார்க் வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு எம்பிபிஎஸ் படிக்க ஆசை. ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எம்பிபிஎஸ்க்கு. ஸோ கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. இதேபோல் பொறியியல் படிப்புக்கான விண்ணப்பங்கள் அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் வழங்கப்படுகின்றன. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தியதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகம் உட்பட 5 மாநில தேர்தல் முடிவுகள் 13ஆம் தேதி வெளியானவுடன் மறுநாள் நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை உயர்வுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. விலைவாசி உயர்வு மேலும் உயரும் என்று தெரிவித்தனர். அடிக்கடி பெட்ரோல் விலையை உயர்த்தி ஏழை மக்களின் ரத்தத்தை மத்திய அரசு உறிஞ்சி வருவதாக பாஜக துணைத் தலைவர் முக்தர் அப்பாஸ் நக்வி கண்டனம் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் விலை உயர்வு நாட்டு மக்களுக்கு விழுந்த பலத்த அடி என்றும்
இந்த விலை உயர்வை திரும்பப் பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் என் ரங்கசாமி வருகின்ற புதன்கிழமை பதவியேற்கிறார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி 20 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் மட்டும் 15 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சியின் தலைவராக என் ரங்கசாமி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் வருகின்ற புதன்கிழமை முறைப்படி முதலமைச்சராக பதவியேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் தனித்தே ஆட்சியை அமைக்க என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.